வெல்கம் டு மகாமேதா அகாடமி. இந்த வீடியோவில் நாம் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பேசிக் தியரி கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட ஷார்ட் ஃபார்ம் வந்து BOE. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் இன் கிரெடிட் டிரான்சாக்ஷன் the supplier or seller gets a promise from the customer or buyer that he will settle the payment at a future date as agreed. செல்லர் தான் குட்ஸ் எல்லாம் பையருக்கு கிரெடிட் சேல்ஸில் விற்பாங்க. ஸோ இந்த கிரெடிட் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸில் செல்லருக்கு பையர்கிட்டேருந்து இன்ஸ்டண்ட்டாக கேஷ் வராது, அதாவது அந்த சேல் டேட்லே கேஷ் வராது. ஆனால் பையர் வந்து அப்கமிங் ஃப்யூச்சரில் அந்த குட்ஸுக்கு உண்டான வேல்யூவை பே பண்ணி செட்டில் பண்ணிடணும். பட் பையர் வந்து கண்டிப்பாக அந்த குட்ஸுக்கு உண்டான வேல்யூ செல்லருக்கு பே பண்ணுவாங்களா இல்லையான்னு நிச்சயம் இல்லை. சில சமயம் பையர் வந்து பே பண்ணாமல் ஏமாற்றிட்டும் போயிடலாம், இல்லை பே பண்ண முடியாமல் கூட போகலாம். ஆனால் செல்லருக்கு வந்து தான் குட்ஸ் விற்றுட்டாங்க, ஆனால் அதுக்குண்டான கேஷ் வரலை. ஸோ செல்லருக்கு கேஷ் வேணும். ஸோ என்ன பண்ணுறாங்க, செல்லர் பையர்கிட்டேருந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க. என்னென்னா, பையர் இந்த குறிப்பிட்ட ஃப்யூச்சர் டேட்டில் இந்த குட்ஸுக்கு உண்டான வேல்யூவை பே பண்ணிடுறேன் அப்படின்னு பையர்கிட்டேருந்து ப்ராமிஸ் வாங்கிக்கிறாங்க செல்லர். ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து வார்த்தையாக இருக்காது, எழுத்து மூலமாக வாங்கிப்பாங்க. which means with the signature of the buyer. This is known as bills of exchange. So bills of exchange is similar to the promissory note, but there is a slight difference between the promissory note and the bills of exchange. Bills of exchange is drawn by seller and accepted by buyer to pay the amount. So BOE அதாவது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து செல்லர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அண்ட் பையர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க டு பே தி அமௌண்ட் பே பண்ணுறேன் செல்லருக்கு அப்படின்னு. அதாவது செல்லர் வந்து அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பையருக்கு கொடுத்துருவாங்க. இந்த டேட்டுக்குள்ளே இந்த அமௌண்ட்டை எனக்கு நீ பே பண்ணணும் அப்படின்னு செல்லர் வந்து பையர்கிட்ட கொடுத்துருவாங்க. அண்ட் பையர் அந்த டேட்டுக்குள்ளே பே பண்ண முடியும் அப்படின்னா தான் சைனை போட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க செல்லர்கிட்ட. இன்கேஸ் பையரால் அந்த டேட்டுக்குள்ளே பே பண்ண முடியலன்னா அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அண்ட் பையர் வந்து சைன் கூட போட மாட்டாங்க. ஸோ ப்ராமிசரி நோட்டுக்கும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ப்ராமிசரி நோட்டில் பையராகவே ப்ராமிசரி நோட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் இந்த அமௌண்ட்டை பே பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைனை போட்டுருவாங்க. அண்ட் இன் கேஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து செல்லர் தான் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பையர்கிட்ட கொடுப்பாங்க அண்ட் பையர் வந்து தான் சைனை போட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ப்ராமிசரி நோட்டில் ரெண்டு பார்ட்டி இன்வால்வ் ஆவாங்க. ஒன் இஸ் மேக்கர், இன்னொரு வந்து பேயி. ஸோ இன் கேஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆவாங்க. ஒன்று ட்ராயர், ட்ராயி அண்ட் பேயி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ட்டிஸ் டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்க்கலாம். ஸோ பார்ட்டிஸ் டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அந்த டிரான்சாக்ஷன்ஸில் எந்தெந்த பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேர் ஆர் 3 மேஜர் பார்ட்டிஸ்: ட்ராயர், ட்ராயி அண்ட் பேயி. ஸோ ஃபஸ்ட்டு ட்ராயர்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ட்ராயர் மீன்ஸ் அ பர்சன் ஹூ ட்ராஸ் தி பில், தட் இஸ் அ செல்லர் ஆர் கிரெடிட்டார். ஸோ இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து ட்ராயர்னு சொல்வோம். ஸோ யூஸ்வலாக ட்ராயர் யாராக இருப்பாங்கன்னா, ஒன்று கிரெடிட்டாராக இருப்பாங்க, இல்லாட்டி செல்லார். ஸோ அஃப்கோர்ஸ் செல்லார் இஸ் அ கிரெடிட்டார், ரைட்? ஸோ அதனால் செல்லாரோ கிரெடிட்டார். ஏன்னா யூஸ்வலி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து கிரெடிட்டார் தான், செல்லர் தான் அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அண்ட் தென் தே வில் கிவ் டு தி பையர். ஸோ அஃப்கோர்ஸ் த செல்லர் வில் ப்ரிப்பேர் தி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ he is a drawer. So next வந்து என்னென்னா drawee. So drawee is a person on whom the bill is drawn. So usually the drawee may be the buyer or debtor. ஸோ ட்ராயினா என்னென்னா, எந்த பர்சனுக்காக இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதாவது யாருக்கு வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கொடுக்குறோம். ஸோ அஃப்கோர்ஸ் டெட்டாருக்கு தான் கொடுப்போம். அந்த கிரெடிட்டார் வந்து டெட்டாருக்கு அனுப்புவாங்க. ஸோ டெட்டார் இஸ் நத்திங் பட் அ பையர். ஸோ எப்பயுமே பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செல்லர் வந்து பையர் கொடுப்பாங்க அண்ட் பையர் வந்து அதை சைன் போட்டு அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட நார்மல் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பேய். ஸோ பேய் இஸ் அ பர்சன் டு whom the amount of bill is payable. ஸோ பேயினா இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ருப்பீஸ் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் வந்து யாருக்கு பே பண்ணுறது,
ஸோ அவங்கள அந்த பர்சனை தான் பேயின்னு சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாக ட்ராயர் தான் இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட பேயாகவும் இருக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் ட்ராயர் வந்து தன்னோட கிரெடிட்டாருக்கு என்டோஸ் பண்ணால் கூட, பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்டோஸ் பண்ணால் கூட, அந்த கிரெடிட்டார் ஆஃப் ட்ராயர் இருக்குல்ல, அவங்கள கூட நம்ம பேயின்னு சொல்லலாம். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்ட்டிஸ்னு பார்த்தா இவங்க ட்ராயர், ட்ராயி, பேய் இவங்க 3 பேர் தான் கண்டிப்பாக மேஜராக இருப்பாங்க. ஸோ சில சமயத்தில் சில டிரான்சாக்ஷன்ஸில் வந்து இந்த 3 பார்ட்டிஸ் இல்லாமல் சில அடிஷ்னல் பார்ட்டிஸ் கூட இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். Drawee in case of need. Sometimes the name of another person is mentioned as the person who will accept the bill if original drawee doesn't accept it. ஸோ அப்படின்னா செல்லர் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பையர்கிட்ட கொடுத்துருவாங்க. அண்ட் பையர் வந்து என்னால் இந்த அமௌண்ட் வந்து இந்த ஃப்யூச்சர் டேட்டுக்குள்ளே பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் டைமில் வந்து பையருக்கு சார்பாக இன்னொரு பர்சன் வந்து பையர் ஃப்ரெண்டோ இல்லை பையர் தெரிஞ்சவங்களோ இல்லை ஒரு எனி பர்சன் பையருக்கு பதிலாக நான் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு பையர் சார்பாக சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த பர்சனை நாம் ட்ராயி இன் கேஸ் ஆஃப் நீடுன்னு சொல்வோம். ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ராயிங் கேஸ் ஆஃப் நீட் இன்வால்வ் ஆகாது. பிகாஸ் கண்டிப்பாக முக்காசி பையர் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. பட் இன் ரேர் கேஸ் ஓ இன் சம் அதர் கேஸில் வந்து ட்ராயிங் கேஸ் ஆஃப் நீட் அந்த பார்ட்டி வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டி வந்து என்டோர்சர் அண்ட் என்டோர்சி. அதுக்கு முன்னாடி நாம் என்டோர்ஸ்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்டோர்ஸ்மெண்ட்னா ட்ரான்ஸ்ஃபரிங் த டைட்டில் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டு தி தேர்ட் பார்ட்டி. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்குன்னு ஒரு டைட்டில் நேம் இருக்குது. அந்த டைட்டில் நேம் வந்து செல்லர் நேமில் தான் இருக்கும் யூஸ்வலாக. பிகாஸ் செல்லர் இஸ் ட்ராயிங் தி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பையர்கிட்ட கொடுத்து பையர் வந்து அக்செப்டன்ஸை சைன் மூலமாக தெரிவிச்சிடுவாங்க, இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறேன்னு. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த டியூ டேட் வரைச்சப்ப அந்த அமௌண்ட் யாருக்கு போய் சேரும்? செல்லருக்கு போய் தான் சேரும். ஆனால் செல்லருக்குன்னு தனி கிரெடிட்டார்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு டெட்டார் இருப்பாங்க, ஒரு கிரெடிட்டார் இருப்பாங்க ஒரு பர்சனுக்கு. ஸோ செல்லருக்கு ஒரு பையர் டெட்டார் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு கிரெடிட்டார் இருப்பாங்க. செல்லருக்குன்னு தனி கிரெடிட்டார்ஸ் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பர்சனுக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும் செல்லர். ஸோ அதனால் என்ன ஆகுது, அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டைட்டில் நேமை 3வது பார்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா என்னென்னா, பையர்கிட்ட சொல்லிடுறாங்க, இனிமேல் என்கிட்ட ஏதாவது மெச்சூரிட்டி டேட் வரத்துக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க, எனக்கு பே பண்ணாதீங்க, நீங்கள் என்னோட கிரெடிட்டாருக்கு பே பண்ணிவிடுங்க, இல்லை இந்த பர்சனுக்கு பே பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு ரெஃபர் பண்ணிவிடுவாங்க அந்த செல்லர். ஸோ அதனால் இது ரெஃபர் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்னா, அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டைட்டில் நேமை தன்னோட கிரெடிட்டா நேம் மாற்றுறது, இல்லாட்டி அந்த எந்த பர்சனுக்கு பே பண்ணமோ அவங்களோட நேமை இந்த டைட்டில் நேமாக போட்டுறது. ஸோ தட் இஸ் நோன் அஸ் என்டோர்ஸ்மெண்ட். என்டோர்ஸ்மெண்ட் பார்த்துட்டோம். என்டோர்ஸ்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக 2 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆவாங்க. ஒன்று என்டோர்சர், இன்னொன்று என்டோர்சி. ஸோ என்டோர்சர்னா என்னன்னா, த பர்சன் ஹூ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தி டைட்டில் ஆஃப் பில் டு அதர் பர்சன். ஸோ யூஸ்வலி ஹி வில் பி அ ட்ராயர் ஆஃப் தி பில். ஸோ என்டோர்ஸர் யாராக இருப்பாங்கன்னா, அந்த எந்த பர்சன் அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட டைட்டில் இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பர்சன், ஸோ அவங்கள தான் நம்ம என்டோர்சர்னு சொல்வோம். ஸோ என்டோர்சர் யாராக இருப்பாங்கன்னா, யூஸ்வலாக ட்ராயர் ஆஃப் தி பில், அதாவது அந்த கிரெடிட்டார் ஆஃப் தி பில். ஸோ அவங்க தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் என்டோர்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பார்ட்டி என்டோர்சி. ஸோ என்டோர்சி இஸ் த பர்சன் in whose favor the bill of exchange is endorsed by the drawer. So usually he will be a creditor of drawer. இந்த இடத்துல என்டோர்சினா என்னன்னா, இந்த ட்ராயர், ஸோ அவங்கள தான் என்டோர்சர்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. ஸோ இந்த ட்ராயர் வந்து அந்த டைட்டில் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து ஒரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த எந்த பர்சனுக்கு இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அந்த பர்சனை நாம் என்டோர்சின்னு சொல்வோம். நார்மலாக என்டோர்சியை யார் சொல்வோம்னா, அந்த ட்ராயரோட கிரெடிட்டாரை தான் சொல்வோம். ஸோ தட் பர்சன் வில் பி தி என்டோர்சி யூஸ்வலாக. நம்ம பார்ட்டிஸ் டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அப்படின்னா இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி அக்செப்டடாக ஆயிடுது, ஸோ இதோட மீனிங் அதான்.
So when drawee puts sign across the face of bill of exchange with or without the words accepted. ஸோ நார்மலாக செல்லர் வந்து அதோட செல்லர்னா ட்ராயர். ஸோ அவங்க வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பையர்கிட்ட தருவாங்க. ஸோ பையர் இஸ் தி ட்ராயி. அந்த பையர் வந்து எப்படி அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா, அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட்டில் தன்னோட சிக்னேச்சரை போடுவாங்க. சில பேர் வந்து தான் சிக்னேச்சர் போட்டுட்டு அடிஷ்னலாக அக்செப்டட்னு வேர்ட்ஸ் போடுவாங்க. சில பேர் வந்து அக்செப்டட்லாம் போடாமல் வெறும் சிக்னேச்சர் போட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்செப்டட் வேர்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், பட் அந்த ட்ராயியோட சிக்னேச்சர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி அக்செப்டன்ஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பாக ஒரு டியூ டேட் இருக்கும். அந்த டியூ டேட்டுக்கு இன்னொரு பேர் தான் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. ஸோ டியூ டேட்னா என்னென்னா, அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட்டில் இந்த ஃப்யூச்சர் டேட்டுக்குள்ளே பே பண்ணிவிடு அப்படின்னு செல்லர் வந்து பையர்கிட்ட சொல்லிடுவாங்க. அந்த ஃப்யூச்சர் டேட் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம்ல, ஸோ அந்த ஃப்யூச்சர் டேட் தான் அந்த டியூ டேட். ஸோ அதுக்கு இன்னொரு நேம் தான் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி ஒரு மெச்சூரிட்டி டேட். இப்போ நம்ம கேல்குலேஷன் ஆஃப் டியூ டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது, அதோட மீனிங் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டென்யூர் ஆஃப் பில். ஸோ டென்யூர் ஆஃப் பில் இஸ் த பீரியட் பிட்வீன் த டேட் ஆஃப் ட்ராயிங் ஆஃப் பில் அண்ட் தி டியூ டேட். ஸோ டேட் ஆஃப் ட்ராயிங் ஆஃப் பில்னால் அந்த செல்லர் வந்து அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே அந்த டேட்டை தான் டேட் ஆஃப் ட்ராயிங் ஆஃப் பில்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டும் அந்த டியூ டேட்டுக்கும் உண்டான நடுவில் இருக்கிற பீரியட் தான் டென்யூர் ஆஃப் பில்னு சொல்வோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா கிரேஸ் பீரியட். ஸோ கிரேஸ் பீரியட்னா அந்த டியூ டேட் வரும். ஸோ அது இல்லாமல் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 3 days கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 days நாம் கிரேஸ் பீரியட்னு சொல்வோம். ஸோ கிரேஸ் பீரியட் இஸ் 3 days which are added to the due date. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் 3 நாள். ஸோ அந்த டேஸை தான் நாம் கிரேஸ் பீரியட் கிரேஸ் டேஸ்னு சொல்வோம். அதுவும் நாம் டியூ டேட்டில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, அதாவது இந்த டியூ டேட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஆன் டேட், இன்னொன்று ஆன் சைட். அதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ சொல்லிடுறேன். இப்போ ஒரு செல்லர் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து 12th December அன்னைக்கு 12th December 2012 அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது வந்து பையர்கிட்ட அனுப்பிச்சி விட்றாங்க, இதை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு. அந்த பையர் வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அந்த பில்லை எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா 16th December 2012 தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த எவ்வளோ நாள் டிஃப்ரென்ஸ் இருக்குது? 4 days டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 13, 14, 15, 16. ஸோ 12th ப்ரிப்பேர் பண்ணுறது என்னமோ 12th December 2012, பட் அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பையர் எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க 16th December 2012 தான் பில்லை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பை தி பையர். ஸோ ஒரு பில் வந்து ப்ரிப்பேர் பண்ண அந்த டேட்லேயே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரீசனபிள் டைம்குள்ளே அக்செப்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ நாம் ஆன் டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆன் டேட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ட்ராயிங் டேட். ஸோ எப்போ அந்த செல்லர் வந்து பில்லை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஆன் 12th December 2012 அந்த பில்லை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ணுற டேட்டை தான் நம்ம டேட் ஆஃப் ட்ராயிங்னு சொல்கிறோம். ஸோ டென்யூர்னா என்னென்னா, இந்த 3 monthsன்னு வச்சுக்கிறாங்க. நான் இந்த டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீ 3 மாதத்துக்கு கழிச்சு எனக்கு பே பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 மாதத்தை தான் நம்ம டென்யூர் ஆஃப் பில்னு சொல்கிறோம். ஸோ 12th December 2012 + 3 months is equal to 12th March 2013. ஸோ அதுதான் நம்ம டியூ டேட். பட் we have to add the grace days also. So what is the grace days? So grace days is 3 days. ஸோ ப்ளஸ் 3 days grace days வந்து ஆட் பண்ண அப்புறம் என்ன டேட் வருது? 15th March 2013. ஸோ 15th March 2013 தான் மெச்சூரிட்டி டேட். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் டேட் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆன் சைட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆன்சைட்னா என்னென்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி அக்செப்டன்ஸ் டேட். ஸோ அக்செப்டன்ஸ் இஸ் டன் பை தி பையர், தட் இஸ் அ ட்ராயி. ஸோ அந்த டேட்டை வச்சு தான் நம்ம டியூ டேட் கண்டுபிடிப்போம் for on-site date. ஸோ இப்போ ஒரு சினாரியோ சொன்னல, 12th December 2012 செல்லர் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ராப் பண்ணாங்க. பட் த பையர் அக்செப்டட் ஆன் தி 16th December 2012. ஸோ கேப் வந்து 4 days கேப் இருக்குது ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ராயிங் டில் தி டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் பேசிஸ் வச்சு தான் பார்க்குறோம். ஸோ டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ் இஸ் 16th December 2012. ஸோ அதே டென்யூர் வந்து அதே 3 months தான். ஸோ 3 months ஆட் பண்ணால் we will get 16th March 2013 as the maturity date. But we have to add the grace days also. So what is the grace days? 3 days is the grace days. So 16th March 2013 plus 3 days is equal to 19th March 2013. So the 19th March 2013 தான் is the actual due date.
ஆஃப்டர் ஆடிங் தி கிரேஸ் பீரியட். ஸோ கண்டிப்பாக ஒரு டியூ டேட்டை கண்டுபிடின்னு சொன்னாங்கன்னா அஃப்கோர்ஸ் 3 days ஆட் பண்ணிட்ட அப்புறம் தான் நம்ம டியூ டேட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் டேட் ஆஃப் மெச்சூரிட்டி ஃபால்ஸ் ஆன் ஹாலிடே த பில் பிகம்ஸ் பேயபிள் ஆன் தி ப்ரிசீடிங் ஒர்க்கிங் டே. ஸோ இப்போ வந்து அந்த டியூ டேட் வந்து ஹாலிடேனா இப்போ நேஷ்னல் பப்ளிக் ஹாலிடே ஆர் எனி சண்டே இல்லை ஏதாவது பேங்க் ஹாலிடே அந்த டேயில் வந்து இந்த டியூ டேட் வந்துருச்சுன்னா ஸோ அதோட ப்ரிசீடிங் ஒர்க்கிங் டேவை தான் நம்ம டியூ டேவாக கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஃப் அ பீரியட் ஆஃப் பில் மெச்சூர்ஸ் ஆன் அ டே விச் இஸ் நாட் தேர் இன் த மந்த் தென் த டியூ டேட் இஸ் டேக்கன் அஸ் லாஸ்ட் டே ஆஃப் மந்த். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ராயிங் ஆஃப் பில் என்னென்னா 31st January 2013. ஸோ அந்த டேட்டில் தான் பில்லை ட்ரா பண்ணுறாங்க. ஸோ அதோட டென்யூர் பீரியட் வந்து 3 months. ஸோ 31st January 2013 + 3 months we will get 30th April 2013. ஏன் இதை வந்து நம்ம 31st April 2013 தானே போடணும், ஏன் அதை போடலை? ஏன்னா ஏப்ரலுக்கு எப்பயுமே 30 days தான் இருக்குது. ஸோ 31 days இல்லை. ஸோ அதனால தான் 31 வருவோம். ஆனால் நம்ம 31 இல்லாததால் 30 days எடுத்துக்கிறோம். ஸோ ஏன்னா எல்லா மந்த்லேயும் 31 days இருக்காது. சில மந்த்ஸுக்கு 30 days, சில மந்த்ஸுக்கு 31 days, அண்ட் ஃபார் ஃபிப்ரவரிக்கு நான் 28 or 29 days இன் கேஸ் ஆஃப் லீப் இயர். ஸோ அதனால தான் அதோட லாஸ்ட் டேட்டில் பில் ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தால் அதோட கரஸ்பாண்டிங் லாஸ்ட் டேட் வர மந்த்து தான் நம்ம எடுத்துப்போம். So 30th April 2013 is the due date, but we have to add the grace period, that is the 3 days. So அதனால 30th April 2013 + 3 days we will get 3rd May 2013 as the due date of the bill. ஸோ நார்மலாக ஒரு 1 month is equal to 30 daysனு ஒரு ஜென்ரலாக எல்லாருமே அப்படி தான் சொல்லுவோம். பட் இன் கேஸ் ஆஃப் calculating the due date 1 month is different from the 30 days. ஸோ எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம மந்த் வைஸாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு மந்த் வைஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ டேட் ஆஃப் ட்ராயிங் இஸ் 31st January 2013 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட டென்யூர் வந்து மந்த் வைஸாக கொடுத்துருக்காங்க, அதாவது 1 month. ஸோ இது 31st January 2013ஓட 1 month என்ன, இது வந்து லாஸ்ட் டே ஆஃப் அ மந்த். ஸோ அதனால் நெக்ஸ்ட் 1 monthனா நெக்ஸ்ட் லாஸ்ட் டே ஆஃப் தி மந்த் அப்படின்னு நினச்சிட்டு நாம் என்ன பண்ணிடுவோம், 28th February 2013 எடுத்துப்போம். ஸோ அதோட கிரேஸ் டேஸ் ஆட் பண்ணால் we will get 3rd March 2013 அப்படின்னு டியூ டேட் வந்துடும். ஸோ இன் கேஸ் ஆஃப் மந்த் வைஸ். ஸோ இப்போ மந்த் வைஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம டேஸ் வைஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் டேஸ் வைஸ். ஸோ இதுவும் அதே ட்ராயிங் டேட் 31st January 2013. இங்கே வந்து 1 month பதிலாக நம்ம 30 daysனு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 30 daysனு நம்ம ஆட் பண்ணால் நல்லா நம்ம ஒவ்வொரு நாளாகவே எண்ணி போடுவோம். ஏன்னா டேஸ் கொடுத்ததால ஒவ்வொரு நாளாக எண்ணி போடுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு நாளாக 30 நாள் வரைக்கும் எண்ணினா we will get 2nd March 2013. ஸோ கிரேஸ் டேஸ் 3 நாள் ஆட் பண்ணால் we will get 5th March 2013. ஸோ மந்த் வைஸாக பார்க்கும்போது we will getting due date as 3rd March 2013. பட் இன் கேஸ் ஆஃப் டேஸ் வைஸ் பார்க்கும்போது we are getting 5th March 2013 as due date. இப்போ நம்ம டியூ டேட் எப்படி கேல்குலேட் பண்ணோன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்டிங் அ பில் பற்றி பார்க்கலாம். If a holder of bill, that is a drawer or endorsee, wants to get money of the bill before the due date, he can sell the bill of exchange to bank who in consideration of charge called discounting charge and provide cash. Holder of bill na present-ஆ யார் கையில் இந்த bill of exchange document இருக்கோ அவங்கள தான் நம்ம holder of bill னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக ட்ராயர் தான் ஹோல்டர் ஆஃப் பில்லாக இருப்பாங்க. ஸோ ட்ராயர் இஸ் நத்திங் பட் அ செல்லர். ஸோ இன்கேஸ் அந்த செல்லர் வந்து தன்னோட கிரெடிட்டாருக்கு என்டோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கிரெடிட்டர் ஆஃப் தி செல்லர் தான் ஹூ இஸ் நத்திங் பட் அஸ் என்டோர்சி, அவங்க வந்து ஹோல்டர் ஆஃப் பில்லாக இருப்பாங்க. ஸோ யூஸ்வலி த ஹோல்டர் ஆஃப் பில் வில் பி த ட்ராயர் ஆர் என்டோர்சி. சப்போஸ் அந்த ஹோல்டர் ஆஃப் பில் அவங்களுக்கு வந்து டியூ டேட்டுக்கு முன்னாடி எனக்கு அந்த பில் அமௌண்ட்டுக்கு உண்டான கேஷ் இமீடியட்டாக வேணும், அர்ஜெண்ட்டாக வேணும்னா அவங்க பேங்க்கிட்ட போய் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட்டை விற்கலாம். ஸோ அந்த பேங்க் வந்து இந்த சர்வீஸ்க்காக ஒரு சார்ஜஸ் பிடிச்சிப்பாங்க, ஒரு கன்சிட்ரேஷன் மாதிரி. ஸோ அந்த சார்ஜஸ் நம்ம என்ன சொல்வோம்னா டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ்னு சொல்வோம். அந்த பேங்க் இந்த டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் பிடிச்சிக்க போக பேலன்ஸ் பில் அமௌண்ட்டை கேஷாக
அந்த ஹோல்டர் ஆஃப் பில்லுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் அந்த ஹோல்டர் ஆஃப் பில்லுக்கு என்ன அட்வான்டேஜ்னால் அவங்க இந்த மெச்சூரிட்டி ஆஃப் டியூ டேட் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு இமீடியட்டாக கேஷ் வேணும்னா உடனே பேங்க்கு போய் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட்டை விற்றுட்டு உடனே கேஷ் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்குது இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த டியூ டேட் வந்தப்புறம் அந்த பையர்கிட்டேருந்து, அதாவது அந்த யார் பே பண்ணுறாங்களோ தட் இஸ் ட்ராயி, அந்த பையர்கிட்டேருந்து இந்த ட்ராயரை வந்து மணி கலெக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தான் மணி கிடச்சிருச்சுல. ஸோ யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த பேங்க் வந்து பையர்கிட்டேருந்து அந்த பில் அமௌண்ட்டுக்கு உண்டான கேஷை ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் நார்மல் ப்ராசஸ் இன் டிஸ்கவுண்டிங் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். So discount charges calculated by bank with interest at certain rate per annum on the amount of bill for its unexpired period. Bank எப்படி டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு certain rate of interest இருக்குது. அதுலேருந்து அந்த ரேட்டு வச்சு அந்த அமௌண்ட் ஆஃப் பில், ஸோ என்ன அமௌண்ட்டோ அதில் மல்டிப்ளை பண்ணி அந்த அன்எக்ஸ்பயர்ட் பீரியட்னும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி தான் அந்த டிஸ்கவுண்டிங் சார்ஜஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் தி அன்எக்ஸ்பயர்ட் பீரியட்னா, ஸோ அந்த பேங்க் வந்து அந்த ஹோல்டர் ஆஃப் பில்லுக்கு கேஷ் பண்ணுறாங்களா ஒரு டேட்டில், ஸோ அந்த டேட்லேருந்து அந்த டியூ டேட் வரைக்கும் நடுவில் ஒரு பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியடை நாம் அன்எக்ஸ்பயர்ட் பீரியட்னு சொல்வோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம டிஸ்கவுண்டிங் சார்ஜஸை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த நோட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இந்த டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி கேஷ் டிஸ்கவுண்ட். ரெண்டுத்துலேயும் டிஸ்கவுண்ட் இருக்கிறதால ரெண்டும் சேம் இல்லை. ஸோ இந்த டிஸ்கவுண்டிங் அ பில் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி கேஷ் டிஸ்கவுண்ட். So dishonor of bill, the acceptor, that is drawee, fails to pay the amount on due date, that bill is dishonored. So அந்த drawee, that is a buyer, அவங்க வந்து என்ன அந்த டியூ டேட் அப்போது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் பே பண்ண முடியலன்னா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ தட் இஸ் டிஸ்ஆனர்ட் ஆகிடும். இன்கேஸ் அந்த ட்ராயர், அதாவது அந்த செல்லர் வந்து டியூ டேட்டுக்கு முன்னாடி பேங்க்கிட்ட போய் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் விற்று அந்த பில் அமௌண்ட்டுக்கு உண்டான கேஷ் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அந்த டியூ டேட் அப்போது டிஸ்ஆனர் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ராயர் வந்து பேங்க்குக்கு அந்த பில் அமௌண்ட் பே பண்ணணும் வித் நோட்டிங் சார்ஜஸ். அடிஷ்னலாக ஒரு நோட்டிங் சார்ஜஸும் பே பண்ணணும். ஸோ நோட்டிங் சார்ஜஸ் இஸ் நத்திங் பட் தி பெனால்ட்டி சார்ஜஸ். ஸோ அந்த ட்ராயர் வந்து அந்த பில் அமௌண்ட்டும் பே பண்ணணும், அந்த நோட்டிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ராவாகவும் பே பண்ணணும் பேங்க்குக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெனியூவல் ஆஃப் பில்ஸ். சம்டைம்ஸ் த drawee ஆஃப் அ பில் இஸ் நாட் ஏபிள் டு மீட் தி பில் ஆன் டியூ டேட். ஸோ த drawee may request the drawer to draw a new bill for time extension. ஸோ சில சமயம் அந்த drawee வந்து அந்த டியூ டேட் அப்போது அந்த பில் அமௌண்ட்டு பே பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த drawee வந்து ட்ராயர்கிட்ட ரெக்வஸ்ட் கேட்கலாம். என்னென்னா, எனக்கு இந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, இந்த டியூ டேட்குள்ளே என்னால் பே பண்ண முடியல, அதனால் பழைய பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு புது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அந்த டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அதனால் அந்த ட்ராயர் கூட சில சமயம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் நம்ம ரெனியூவல் ஆஃப் பில்ஸ்ன்னு சொல்வோம். ஸோ சில சமயம் அந்த drawee வந்து அந்த பில் அமௌண்ட் பார்ட் பே பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன பார்ட் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஃபுல் அமௌண்ட் பில் ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த அமௌண்ட் பே பண்ணலையோ ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நியூவாக ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ட்ராயர், அதாவது அந்த செல்லர் கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுப்பாங்க ஃபார் த டைம் எக்ஸ்டென்ஷன். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ how to calculate the amount of renewal bill. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரிஜினல் பில் அமௌண்ட், ஸோ அதை போட்டுடணும். ஸோ இப்போ அந்த drawee ஏதாவது கேஷ் பே பண்ணியிருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிடணும், டிடக்ட் பண்ணிடணும். அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணணும் ஃபார் த ரெனியூடு பீரியட். ஏன்னா பிகாஸ் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ராயர், அதாவது அந்த செல்லர் வந்து டியூ டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வெயிட் பண்ணணும் அந்த அமௌண்ட் கிடைக்க வரை இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக உண்டு. ஸோ திஸ் இஸ் ரெனியூவல் ஆஃப் பில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில்.
So drawee pays the amount of bill before the date of maturity. So the drawer allows discount, அதாவது rebate, calculated on certain rate per annum from date of payment to date of maturity. ஸோ சில சமயம் வந்து அந்த drawee, that is a debtor, அவங்க வந்து மெச்சூரிட்டி டேட்க்கு முன்னாடியே அந்த பில் அமௌண்ட்டை பே பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அந்த ட்ராயர், தட் இஸ் செல்லர், அவங்க வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த பில் அமௌண்ட்டுக்கு உண்டான கேஷ் கிடச்சிருது. ஸோ அதனால் அவங்க ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி அந்த ட்ராயிக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு இன்னொரு பேர் ரீபேட். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் ஆஃப் பில். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, அந்த டேட் ஆஃப் பேமெண்ட் எப்போ அந்த ட்ராயி, அதாவது அந்த டேட்டார் பே பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து டில் த டியூ டேட், டில் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, அதுக்கு நடுவில் இருக்கிற பீரியட் தான் பேசிஸாக வச்சு ஒரு சர்டைன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கேல்குலேட் பண்ணி we will get a discount amount. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் டிடக்ட் பண்ணிட்டப்புறம் மீதி இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் அந்த ட்ராயி பே பண்ணால் போதும். ஸோ இந்த வீடியோவில் நாம் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் பேசிக் தியரி கான்செப்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நாம் அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷன்ஸில் போஸ்ட் பண்ணலாம். இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ் வரத்துக்காக மகாமேதா அகாடமிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.